எவ்வளவு தலை சீவினாலும் காத்துக்கு முடி பறந்துட்டே இருக்குங்க. சென்னையில இருந்து திருப்பதி போக போறோங்க. ட்ரெயின் நம்பர் 16053 2:25 சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பி சாயந்தரம் 5:50 திருப்பதி போகும். இந்த வண்டியில செகண்ட் சிட்டிங் சேர் கார் மட்டும் தாங்க இருக்கு. நம்ம செகண்ட் சிட்டிங்ல ஒரு ரிசர்வேஷன் சீட் வச்சிருக்கோம். பட் ஆனா விண்டோ சீட் கிடைக்கலங்க. அதனால அண்டர்சர்வ் கோச்ல ஏறி விண்டோ சீட் கிடைக்குமான்னு பார்க்க போறோங்க. கிடைச்சதுன்னா அண்டர்சர்வ் ஜர்னி, கிடைக்கலனா ரிசர்வ் ஜர்னி. என்ன பண்ண போறோம் அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்க. இந்த வீடியோல இந்த ஜர்னி கூடவே சென்னையில இருந்து திருப்பதி போறதுக்கு எத்தனை ட்ரெயின் இருக்கு, எந்த ட்ரெயின் பெஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கறதையும் பார்க்க போறோங்க. என் கூட ஒரு டெரிஃபிக்கான ஜர்னிக்கு ரெடி ஆயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசம்பிள். நம்ம அப்படியே அண்டர்சர்வ் டிக்கெட் ஒன்று எடுக்கலாங்க. எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரிசர்வ் கோச்ல ஏறல அப்படின்னா அந்த டிக்கெட் கேன்சல் ஆயிரும் இல்லைங்களா. அதனால அண்டர்சர்வ் ஜர்னி பண்ற மாதிரி இருந்தா நமக்கு ஒரு அண்டர்சர்வ் டிக்கெட் தேவை. அதனாலதான் அதை எடுக்க போயிட்டு இருக்கோம். என்ன கூட்டம் பாருங்க, ரொம்ப கூட்டமா இருக்குங்க. அதனால யூடிஎஸ்ல டிக்கெட் போட்டேன். ஒரு எக்ஸ்பிரஸ் டிக்கெட் ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வண்டி எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில வரும். 70 ரூபாங்க டிக்கெட், அண்டர்சர்வ் டிக்கெட். ரிசர்வேஷன்ல 85 ரூபா, ஒரு 15 ரூபா எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷன் சார்ஜ் வந்தது. 1:35க்கு 16054 வருங்க. காலையில் திருப்பதியில இருந்து கிளம்பி சென்னை சென்ட்ரல் வரும். அந்த ட்ரெயின் தான் 16053 2:25 கிளம்பும். சோ அந்த வண்டி எந்த பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் போய்க்கலாம். 6வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம வண்டி கிளம்பும் போது 5வது பிளாட்ஃபார்ம்ல பினாகணி நிக்குதுங்க. இது வந்து ஐசிஎஃப் பிரேக்கா இருந்த போது நம்ம லாக் பண்ணது. LHP குடிச்சிட்டாங்க, பண்ணணுங்க கூடிய சீக்கிரம். 6வது பிளாட்ஃபார்ம்ல என்ன கூட்டம் பாருங்க. நம்ம வண்டியே வரல. நம்ம திருப்பதி எக்ஸ்பிரஸ் 1:22க்கே உள்ள வருதுங்க. 1:35 தான் அரைவ் ஆகணும். அப்படின்னா 13 நிமிஷம் ஏர்லியாவே இங்க வருது. வரட்டுங்க, செம கூட்டமா இருக்கு. அண்டர்சர்வ்ல எல்லாம் சீட் கிடைக்குமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைச்சதுன்னா ஏறுவோம். ஆக்சுவலா அண்டர்சர்வ்டுக்கு பின்னாடி தாங்க கூட்டம். முன்னாடி ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால முன்னாடி போய் சீட் போட போறோம். ஒருவேளை விண்டோ சீட் கிடைக்கலன்னா D1ங்க. இதுதான் நம்ம கோச். 15வது சீட்டு D1ல. D6ங்க. ரிசர்வ்டு சிட்டிங் கோச் 6 இருக்கு. ஜெனரல்லே அமெனிட்டிஸ் பாருங்க. ஆம்ரெஸ்ட், நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்குங்க. ஓகே தான். அப்புறம் என்ன, ஒரு வாட்டர் பாட்டில் பவுச் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சாக்கெட் இருக்குங்க. 2 சீட்டுக்கு நடுவில் ஒரு சார்ஜிங் சாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. நம்ம வண்டி சப்தகிரி எக்ஸ்பிரஸோட ரேட் ஷேர் பண்ணுதுங்க. 20 செப்டம்பர் நம்ம வண்டிக்கு LHP கோச்சஸ் கொடுக்க போறாங்க. அநேகமா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது LHP கோச்சஸ் கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம். வழக்கமா நம்ம சதர்ன் ரயில்வேஸ் ஒரு ICF ரேக்கை LHP ரேக்கா கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு வேலை ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த வேலை இந்த ட்ரெயினுக்கும் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு விலாவரியா போக போக பேசலாம். ஈரோடு வேப்போர் தாங்க நம்மள ரேணிகுண்டா வரை கூட்டிட்டு போக போகுது. ரேணிகுண்டால நம்ம வண்டிக்கு ஒரு லோக்கோ ரிவர்சல் இருக்கு. இன்ஜின் முடிஞ்சோடனே ஒரு SLRங்க. அதே மாதிரி பின்னாடி ஒரு SLR இருக்கு. ஆக மொத்தம் 2 SLR இருக்குங்க. 6 ரிசர்வ்டு சிட்டிங் கோச், ஒரு ஏசி சேர் காருங்க. அப்புறம் 9 அண்டர்சர்வ் கோச் இருக்குங்க. ஆக மொத்தம் நம்ம வண்டியில 18 கோச் இருக்கு. கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. அப்படியே நம்ம வண்டிக்கு வெளியும் கிளீன் பண்றாங்க, உள்ளேயும் டாய்லெட்ஸ் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இது கூடவே ஒரு அடிஷனல் இன்ஃபோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வண்டியோட பிரைமரி மெயின்டெனன்ஸ் பேசின் பிரிட்ஜ்ல பண்ணுவாங்க. பினாகினி எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சுங்க. பினாகினி பாய் பாய் சொல்லுங்க. நம்ம வண்டி மொத்தம் 147 கிலோமீட்டர் 3 மணி நேரம் 25 நிமிஷத்துல கவர் பண்ணுதுங்க. ஆவரேஜ் ஸ்பீடு 43 கிலோமீட்டர். வெறும் 6 ஸ்டாப் தாங்க. இங்க இருந்து கிளம்புற நம்ம வண்டி பெரம்பூர்ல நிக்காது, ஸ்ட்ரைட்டா திருவள்ளூர் போய் தான் நிக்கும். HOG பிட்டர் லோகோ போட்டிருக்காங்க. P73084. இது லால்பாகுங்க. லால்பாக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா அந்த ஏக்தா நகர் எக்ஸ்பிரஸ் இது பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் செம வேட்டிங்க. P4ஓட ICF பிரேக்ஸோட வண்டி நின்றுருக்கு. என்னன்னு பார்க்கலாம் இருங்க. நம்ம வண்டி வந்து பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. பாக்குறக்கே சூப்பரா இருக்குங்க. பியூட்டியோ பியூட்டி. W கேமன் நினைக்கிறேன். WAG5HA
பேசஞ்சரா இருக்கும். வண்டியோட நேம் போர்ட் பார்த்தப்போ ஏற்காடு எக்ஸ்பிரஸ் போட்டு இருந்ததுங்க. ஆனா ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ராத்திரி 11 மணிக்கு தான் கிளம்பும். இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சென்னையில இருந்து சார்லப்பள்ளி ஹைதராபாத் போற வண்டியோட ரேக் ஷேர் பண்ணுங்க. அந்த சார்லப்பள்ளி எக்ஸ்பிரஸ் ஒரு 4:30-5 மணி மாதிரி கிளம்பும். அந்த சார்லப்பள்ளி எக்ஸ்பிரஸா கிளம்புறது தான் இப்போ இந்த வண்டி சென்ட்ரல் போயிட்டு இருக்கு. சென்னை சென்ட்ரல்ல நம்ம அண்டர்சர்வ் கோச்ல இவ்வளவுதாங்க கூட்டம். ஒண்ணு அவ்வளவு பெரிய ரஷ் இல்ல. நல்ல சூடு. இதுக்கு பின்னாடியே ஒரு வண்டி நிக்குதுங்க. இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. வாவ், பேக் டு பேக்குங்க. அதுவும் G9 போட்டிருக்காங்க, ஷண்ட் பண்ணியிருக்காங்க கூட. இல்லை இது கூட்ஸு. பெரம்பூர் சங்கமித்ரா வருதுங்க. அடுத்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. இந்த க்ரௌடெல்லாம் சங்கமித்ரா க்ரௌடுன்னு நினைக்கிறேங்க. தலைவன் சங்கமித்ராக்கான கூட்டம். ஹை ஸ்பீடு கிராசிங் ஆவடி சன்டிங்க. சென்னை சென்ட்ரல் மங்களூர் வண்டி இது. 1268586. சங்கமித்ரான்னு நினைக்கிறேன். நம்மளோட முதல் ஸ்டாப்பான திருவள்ளூர் வந்திருக்கோங்க. டைம் 3:10 ஆகுது. டிலேல தான் வந்திருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டாப் அரக்கோணம்ங்க. திருவள்ளூர்ல நம்ம வண்டிக்கு செம டிமாண்டுங்க. நம்ம கோச்ல நிறைய பேர் ஏறி நடுவுல எல்லாம் நின்னுட்டு வந்தாங்க. இந்த டிமாண்ட மட்டும் பாத்துக்கோங்க. இதுக்கு ரிலேட்டடா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதை நான் போக போக ஷேர் பண்றேன். நம்ம வண்டியில பேண்ட்ரி கார் இல்லைங்க, அதே மாதிரி சைட் பேண்ட்ரியும் இல்ல. அதனால எந்த IRCTC வெண்டருமே ஏறி நம்ம கோச்ல எந்த ஃபுட் ஐட்டமுமே செல் பண்ணல. நிறைய லோக்கல் வெண்டர்ஸ் தான் ஏறி சுண்டல், நடக்கல, வெள்ளரிக்காய், மாங்காய், வாட்டர் பாட்டில் மாதிரி வித்தாங்க. சோ நீங்க இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், ஃபுட் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு ஏறிக்கோங்க, இல்ல வீட்ல இருந்தே கொண்டு வந்துக்கோங்க. சங்கமித்ரா மூணு 35ங்க. ஒரு 2 நிமிஷம் டிலேல அரக்கோணம் வந்திருக்கோம். நம்ம வண்டிக்கு ரேணிகுண்டாவை தவிர மத்த எல்லா ஹால்ட்லயும் 2 நிமிஷம் தான் நிக்கும். ரேணிகுண்டால் மட்டும் 5 நிமிஷம் நிக்கும். ரேணிகுண்டால 5 நிமிஷத்துக்கு மேலேயே நிக்குங்க. ஏன்னா அங்க ரிவர்சல் இருக்கு. இந்த ட்ரெயின்ல இந்நேரத்துக்கு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ பார்க்க முடிஞ்சதுங்க. சென்னை சென்ட்ரல் ஏறின காலேஜ் பசங்க எல்லாம் அரக்கோணத்துல இறங்கிட்டாங்க. நம்ம கோச் ஓரளவுக்கு இங்க காலியா இருக்கிறது உங்களால பார்க்க முடியும். அரக்கோணத்துல இருந்து கிளம்பின நமக்கு அடுத்து திருத்தணியில ஸ்டாப் இருக்குங்க.
கருவை பாருங்கல்ல எப்படி தொங்குறாங்க அப்படின்னு. இந்த ட்ரெயினுக்கு கூடிய சீக்கிரம் எல்ஹெச்பி ரேக்ஸ் கொடுக்க போறாங்க. செப்டம்பர் 20 எல்ஹெச்பி ரேக்ஸ் கொடுத்துருவாங்க. அநேகமா நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது எல்ஹெச்பி ரேக்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க. எல்ஹெச்பி ரேக்ஸ் கொடுத்தா அட்வான்டேஜ் தானே அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்குள்ள நம்ம திருத்தணி வந்துட்டோங்க. டைம் கரெக்டா 4 மணி ஆகுது. 7 நிமிஷம் டிலேல திருத்தணி ரீச் பண்ணிருக்கோம். எல்ஹெச்பி கோச்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறது நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேங்க. அதை நான் மேல கார்டுல தரேன், செக் பண்ணி பாருங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா நம்ம சதர்ன் ரயில்வேஸ் ஏதாவது ஒரு ட்ரெயினுக்கு எல்ஹெச்பி ரேக்ஸ் கொடுக்கும்போது அது ஸ்லீப்பர் ட்ரெயினா இருந்தா அதுல இருக்க ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் குறைச்சிட்டு எக்கனாமி தேர்ட் ஏசி அதிகப்படுத்துவாங்க. இது சிட்டிங் ட்ரெயின் அப்படிங்கறதுனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம வண்டியில இருக்கிற அண்டர்சர்வ் கோச்சஸோட எண்ணிக்கையை கம்மி பண்ணிட்டு ரிசர்வ்டு கோச்சஸோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திருக்காங்க. இப்போ இந்த வண்டியில 9 அண்டர்சர்வ் கோச் இருக்குங்க. ஆனா எல்ஹெச்பி ரேக்ஸ் தரும்போது நம்ம வண்டியில 4 அண்டர்சர்வ் கோச் தான் இருக்கும். சோ 5 அண்டர்சர்வ் கோச்சஸ் கம்மியாகுது. நம்ம வண்டி வந்துட்டு கிட்டத்தட்ட 4 சர்வீஸா ஆப்ரேட் ஆகுதுங்க. சப்தகிரி எக்ஸ்பிரஸா 2 சர்வீஸ், திருப்பதி சென்னை எக்ஸ்பிரஸா 2 சர்வீஸ். சோ டிஸ்டன்ஸ் கம்மி அப்படிங்கறதுனால சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்டர்சர்வ் டிக்கெட் வாங்கி அண்டர்சர்வ் கோச்ல ஏறுவாங்க. அண்டர்சர்வ் கோச்சஸ் கம்மியாகும் போது அவங்க ரிசர்வ் கோச்ல ஏறிடுவாங்க. சோ அப்படி அவங்க ரிசர்வ் கோச்ல டிராவல் பண்ணும்போது ரிசர்வேஷன் கோச்ல போறவங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போலாம் அப்படின்னு நினைச்சு ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. அண்டர்சர்வ் பேசஞ்சர்ஸ்க்கும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அண்டர்சர்வ்ல சீட் கிடைக்காதனால ரிசர்வ் கோச்ல ஏறி இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இது எல்லா வகை பயணிகளுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டத்தை தான் தரும். இந்த டெசிஷனை எடுத்த எந்த அதிகாரியா இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு வாட்டி இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட டெசிஷனை திரும்ப வாங்கிக்கணும் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இது யாருக்குமே பயனளிக்காத ஒரு டெசிஷனா தான் இருக்கு. எல்ஹெச்பி கோச் கொடுக்கறது நல்ல விஷயம் தான். பட் ஆனா அண்டர்சர்வ் கோச் எண்ணிக்கை குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க. அதனால சதர்ன் ரயில்வேஸ்க்கு நம்ம சேனல் சார்பா ஒரு கூட்டு வச்சுக்கிறேன். திருவள்ளூர்ல இருக்க ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு கூடி நம்ம சதர்ன் ரயில்வேஸ்க்கு இதை பத்தி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. சதர்ன் ரயில்வேஸ் காது கொடுத்து கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. நாளை கால் ஆகுதுங்க. ஏகாம்பர குப்பம் ரீச் பண்ணியிருக்கோம். சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருப்பதி போறதுக்கு மொத்தம் 4 ட்ரெயின் இருக்குங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற வண்டி 2 ட்ரெயினுங்க. மிச்சம் 2 ட்ரெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கருடாத்திரி எக்ஸ்பிரஸ். இந்த கருடாத்திரி எக்ஸ்பிரஸ் சாயந்தரம் 4:35 சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பி நைட் 8:45 திருப்பதி ரீச் ஆகுங்க. இன்னொன்னு ஃபுல்லி அண்டர்சர்வ்டு மெமு ட்ரெயினுங்க. தினமும் காலையில 9:50 சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில்வே நிலையத்திலிருந்து கிளம்பி மதியானம் 1:45 திருப்பதி போகும். இந்த லிஸ்ட்ல நான் ரேணிகுண்டா மட்டும் போற ட்ரெயின் எதையுமே சேர்க்கலைங்க. டைரக்டா திருப்பதி போற ட்ரெயின்ஸ் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இன்னொரு வழி இருக்குங்க, அதையும் நான் சொல்றேன். தினமும் காலையில் 7 மணிக்கு சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில்வே நிலையத்திலிருந்து ட்ரெயின் நம்பர் 66015 அரக்கோணம் போற ஒரு மெமு ட்ரெயின் இருக்குங்க. இந்த வண்டி 9:15 ட்ரெயின் நம்பர் 66043 அரக்கோணத்துல இருந்து கிளம்பி திருப்பதி போகுங்க. திருப்பதிக்கும் சென்னைக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கறதுனால எல்லா ட்ரெயினுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வேப்பகுண்டா நீங்க எந்த டைம்ல போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம்ல என்ன ட்ரெயின் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு உங்களோட பயணத்தை பண்ணிக்கோங்க. யாருக்காவது மாவு கட்டு போடணுமாங்க? சும்மா ஒரு நகைச்சுவைக்காக கேட்டங்க, சீரியஸா எடுத்துக்காதீங்க. டைம் 4:38 ஆகுது. மாவு கட்டுக்கு ஃபேமஸான புத்தூர் வந்திருக்கோம். நம்ம கோச்ல பாதிக்கு மேல இறங்கிட்டாங்க. நிறைய சீட் காலியா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். நம்ம ஜேர்னில ஒரு 2 மணி நேரம் முடிஞ்சிருக்குங்க. இன்னும் 1.25 மணி நேரம் பாக்கி இருக்கு. இதுக்கடுத்து நமக்கு ரேணிகுண்டால ஒரு ஸ்டாப் இருக்குங்க. அங்க போய் ரிவர்சல் எடுத்துட்டு நேரா திருப்பதி போயிடுவோம். புத்தூர்ல இந்த மரங்க சூப்பரா இருக்குங்க. சூரியன் பாருங்க பளிச்சுன்னு இருக்கு. மாவிடி தோட்டா பார்த்துக்கோங்க.
ரேணிகுண்டா நுழைய போறோம். இங்க பாருங்க வேப் 4 WP அரக்கோணம், விஜயவாடா P7, அதுக்கு பின்னாடி ஒரு P4 இருக்கு அரக்கோணம். ஸோ ஒரு அரக்கோணம் P7 2 சாரி ஒரு விஜயவாடா P7 2 அரக்கோணம் P4 இருக்குங்க. இதுதான் ரெடியா இருக்குங்க 82841. அநேகமா இதுதான் வந்துட்டு நமக்கு ரிவர்சலுக்கு மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள லோகோ பைலட் ரெடியா இருக்காரு. அரக்கோணம் P4 தான் நமக்கு வரப்போகுது. நம்ம ஒண்ணு பண்ணாங்க, ரிவர்சல் முடிஞ்சா நான் வந்து ரேணிகுண்டாவில் காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா திருப்பதியில இறங்குனதுக்கு அப்புறம் நம்ம ரிவர்சல் லோகோ பார்க்கலாம். வெண்டர்ஸ் ரெடியா இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த திருத்தணி கிட்ட வாங்கின காஃபி சரியில்லைங்க. அதனால இங்க ஒரு நல்ல காஃபி கிடைச்சா வாங்கி குடிக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, திருப்பதியில இறங்குனதுக்கு அப்புறம் தான் ஏதாவது டீ நல்ல டீ வாங்கி குடிக்கணுங்க. ஒரு மெமு ட்ரெயின் ஒன்று டிபார்ச்சர் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஊர் தெரியலங்க. பிளாட்ஃபார்ம் ஆப்போசிட்ல வந்துருச்சுங்க. நம்ம இருக்கிற சைட் பிளாட்ஃபார்ம் இல்ல, அது ரேணிகுண்டா அரைவ் ஆயிருக்குங்க. ஷண்ட் பண்ணிருக்காங்க அந்த மெமுவை. காலையில 6:25 நம்ம ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்ல இருந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் கிளம்பி 9:50 திருப்பதி ரீச் ஆகுங்க. திரும்ப 10:10 ட்ரெயின் நம்பர் 16054 திருப்பதி எக்ஸ்பிரஸா நம்ம வண்டி கிளம்பி 1:35 சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகும். சென்னை சென்ட்ரல் வந்தோடனே திரும்ப 16053 2:25 கிளம்பி 5:50 திருப்பதி போய் சேரும். இப்ப நம்ம வண்டி 5:50 திருப்பதி போயிருங்க. 5:50 திருப்பதி போயிருச்சுன்னா திரும்ப 6:05 சப்தகிரி எக்ஸ்பிரஸ் கிளம்பி நைட் 10:15 மாதிரி சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகும். ஸோ சிம்பிளா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வண்டி சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரைட் ஷேர் பண்ணது. அதுக்காக தான் இவ்வளவு டீடைலா பேசினேன். வெயில் இன்னும் போகவே இல்லைங்க. 5 மணி தான் ஆகுது. ஜில்லுன்னு போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கலாம். லேசான வெயில் இருக்கனால லஸ்ஸி வாங்கியிருக்கேங்க. 25 rupees. இது 25 ரூபாய். 5:25 இங்க இருந்து கிளம்புறவங்க. SCR ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இந்த கார்டன்ஸை பாக்குறதே வந்துட்டு தனியான ஆனந்தம்ங்க. இதுக்குள்ள போய் ஏதாவது பெஞ்சு சேர் ஏதாவது போட்டிருந்தா உட்காந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோங்க. மக்களை மகிழ்விக்கிறதுல சவுத் சென்ட்ரல் ரயில்வேவை அடிச்சுக்க முடியாது. இந்த கர்வை மட்டும் பாருங்களேன், என்ன கர்வுன்னு பாருங்க. வண்டி ஏறி இறங்குதுங்க. உங்களுக்கு தெரியுதா? நடுவில் ஒரு பெட்டி மட்டும் ஏற்றி இறக்குன மாதிரி இருக்கு. அப்படியே திருப்பதி லைனுக்குள்ள என்டர் ஆயிட்டோங்க. வாங்க திருப்பதி போவோம். இத பாருங்களேன், பின்னாடி இருக்கிற அந்த லோகோ கழட்டவே இல்லைங்க. நம்மள சென்னையில இருந்து ரேணிகுண்டா வரைக்கும் எந்த லோகோ கூட்டிட்டு வந்ததோ அதை அப்படியே அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா வண்டி 5:50 திருப்பதிக்குள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷத்துல எல்லாம் இன்னொரு லோகோ திருப்பதியில கழட்டி மாட்ட மாட்டாங்க. சோ அதனால போனோன்னே திரும்ப எடுக்கிறதுக்கு வசதியா நம்மள கூட்டிட்டு வந்த அதே லோகோ அப்படியே இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேற ஒரு லோகோவும் அட்டாச் பண்ணிருக்காங்க. சூப்பர்ல. பெருமாளே ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா காப்பாத்து பெருமாளே, சீக்கிரமா உன்னை பார்க்க வர்றானா. திருச்சானூர் பத்மாவதி தாயார். திருச்சானூர்ல ஒரு மெமோ நிறுத்தி வச்சிருக்காங்க. எங்க கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் போட்டுறாங்க. இந்த வாரத்தில் நம்ம இது 2வது வாட்டி ஹம்சஃபர் லைப்ரரியோட ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் பண்றோங்க. ஏன்னா இந்த லைப்ரரி எல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. இது என்ன ஹம்சஃபர்னா திருப்பதி ஜம்மு ஹம்சஃபருங்க. இன்னொன்னு திருப்பதி சார்லப்பள்ளி ஹம்சஃபரோட ரைட் ஷேர் பண்ணுது. நம்ம பூனேல இருந்து மும்பை போனப்போ இதே மாதிரி ஒரு ஹம்சஃபர் பார்த்தோம். வேலைப்பாடு பாருங்க, சூப்பரான வேலைப்பாடு. இந்த வேலைப்பாடெல்லாம் தூக்கிட்டு பிளைனா கலர் அடிச்சுடுறாங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் எடுக்கிற டெசிஷனே வினோதமான டெசிஷனுங்க தான்.
டைம் கரெக்டா 5:46ங்க. ஒரு 4 நிமிஷம் முன்னாடியே திருப்பதி வந்துட்டோம். வெல்கம் டு திருப்பதி. ஒரு P7 ரெடியா நிக்குதுங்க. மக்கள் கூட்டமும் ரெடியா நிக்கிறாங்க. அப்படியே போனை உள்ள எடுத்துக்கலாம். வெல்கம். ஆப்போசிட்ல என்ன வண்டினா லிங்கம்பள்ளி போதுங்க. நாராயணாத்ரி எக்ஸ்பிரஸ் திருப்பதி லிங்கம்பள்ளி. ஒன்றும் பெரிய கூட்டம் இருக்க மாதிரி தெரியலைங்க. டக்குன்னு நம்ம முன்னாடி போய் லோகோ ஷாட் எடுத்துட வேண்டியதான். லோகோ என்னன்னு பார்த்துட்டு வீடியோ ரன் பண்ணிக்கலாங்க. அம்ரித் பாரத் ஸ்கீமுக்கு கீழே திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ரீடெவலப் ஆகுதுங்க. எவ்வளவு பெருசா வந்துட்டு நடைமேடை கட்டுறாங்கன்னு பாருங்க. அகலமான நடைமேடை கட்டுறாங்க. 2 அண்ணம் கட்டிட்டு இருக்காங்க. 4 கட்டுறாங்க. அந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, 4 கட்டுறாங்க. கன்ஜெஷன் குறைச்சிருவாங்க போல. ரேணிகுண்டா ஜங்ஷனுக்குள்ளே ஒரு P4 ரெடியா நின்றுது இல்லைங்களா, அதுதான் போட்டிருக்காங்க. அந்த P4 தான் நம்மள ரேணிகுண்டால இருந்து திருப்பதி வரை கூட்டிட்டு வந்திருக்குங்க. அவ்வளவுதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.